ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 11. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கு சென்னையில் காலை பொழுது அழகாக விடிந்தது. ஆதி மற்றும் மித்ரா இருவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தூக்கம் கலைந்து மெதுவாக கண் விழித்தாள் மித்ரா. தன் இடையே ஏதோ ஒன்று இறுக்கி இருப்பது போல் தோன்ற குனிந்து கீழே பார்த்தவள் அப்பொழுதுதான் அவள் ஆதியின் அணைப்புக்குள் இருக்கிறோம் என்பதையே உணர்ந்தாள். அப்படியே அவள் அருகில் திரும்பி பார்க்க ஆதி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனின் அந்த அமைதியான வசீகரிக்கும் முகத்தை மித்ரா ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னை மறந்து அவனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று அவனின் நான் வேற பொண்ணை லவ் பண்றேன், அவ மட்டும்தான் இந்த ஆதியோட மனைவியாக தகுதியானவள் என்ற அவனின் வார்த்தைகளும் நினைவு வர அவள் இதழில் இருந்த புன்னகை மறைந்தது. அவள் பார்வையில் இருந்த ரசனை மறைந்து கோபத்தால் கண்கள் சிவந்தது. வேறு ஒருவரை காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னை அணைத்து கொண்டு உறங்குபவனை பார்த்து அதில் கோபம் கொண்டவள் வேகமாக தன்னிலிருந்து அவனை பிரித்து தள்ளிவிட்டாள் மித்ரா. அதில் தூக்கம் கலைந்து எழுந்த ஆதி என்னவென்பது போல் அவளை பார்த்தான். அவனை பார்த்த மித்ரா, யாரை கேட்டு என்னை பெட்டுக்கு தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம யாரை கேட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற என்று கோபத்தில் அவனை பார்த்து கத்தி கொண்டிருந்தாள் மித்ரா. அவளை பார்த்த ஆதி, அம்மு ரிலாக்ஸ், ஏன் இவ்வளோ கோவப்படுற, நான் உன் ஹஸ்பண்ட் தானே என்று கேட்க அவனை பார்த்தவள், ஏன் கோவப்படுறனா, உனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன சொன்ன, நீ என் ஹஸ்பண்டா? ஓ, இந்த தாலியை என் கழுத்துல கட்டினியே அதனால சொன்னியா? தாலி கட்டிட்டா நீ என் புருஷன் ஆயிடுவியா? நான் மனசால உன்னை என்னோட ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டு நீ என் ஹஸ்பண்ட்னு நான் சொன்னா மட்டும்தான் நீ என்னோட ஹஸ்பண்ட் என்று அவள் கூறியதில் பொறுமை இழந்த ஆதி, இப்போ என்ன தாண்டி சொல்ல வர என்று கோபமாக அவள் தோள்களை பிடித்து கொண்டு அவள் முகத்தை பார்த்து அவன் கேட்க அதில் மேலும் கடுப்பான மித்ரா அவன் கைகளை வேகமாக தட்டி விட்டு என்னை தொடாதன்னு சொல்றல்ல, என்ன கேட்ட, என்ன சொல்ல வரேன்னா உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, நீ என்னை தொட்டா எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்ற. இந்த மேரேஜை என் அப்பா அம்மாவுக்காக மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீ சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். நம்ம ஃபேமிலி முன்னாடி மட்டும்தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மற்றபடி இந்த ரூம்குள்ளேயும் சரி, இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, நீ யாரோ நான் யாரோ. 3 மாதம், வெறும் 3 மாதம் மட்டும்தான். அப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி என்னை தொடுறது தூக்குறதுன்னு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று கத்தி கொண்டிருந்தாள் மித்ரா. அவளின் வார்த்தைகளில் மொத்தமாக பொறுமை இழந்த ஆதி அவளை இழுத்து பெட்டில் தள்ளியவன் அவள் மேல் விழுந்தான். என்ன சொன்ன, என்ன பிடிக்கலையா, நான் தொட்டா அருவருப்பா இருக்கா என்று அவள் முகத்தை பார்த்து கேட்டவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். அவனை தன்னிலிருந்து பிரிக்க முயன்றாள் மித்ரா. ஆனால் 6 அடியில் 8 பேக்ஸுடன் மலை போல் இருக்கும் ஆதியை மித்ரா என்னும் சிறு பெண்ணால் அசைக்க கூட முடியவில்லை. அவள் தன்னை தள்ளி விடுகிறாள், தன்னை விட்டு விலக நினைக்கிறாள் என்று எழுந்த கோபத்தில் அவள் கழுத்தில் முகம் புதைத்து இருந்தவன் அங்கே வன்மையாக கடித்தான். அதில் ஏற்பட்ட வலியினாலும் தன்னிடம் இப்படி அத்துமீறி கொண்டிருப்பதால் வந்த கோபத்தினாலும் எங்கிருந்துதான் அவளுக்கு அவ்வளவு பலம் வந்ததோ தெரியவில்லை. வேகமாக தன்னிடம் இருந்து அவனை தள்ளிவிட்டவள் பெட்டிலிருந்து எழுந்து நின்று கொண்டு அவனை பார்த்து, சீ, எதுக்கு இப்படி பொறுக்கி மாதிரி நடந்துக்கிற? இவ்வளோ கேவலமானவனா நீ? உன்னை மாதிரி ஒருத்தனை சும்மா பேருக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேனேன்னு நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்கு. நான் உன் பொண்டாட்டின்னு நினைக்கவே எனக்கு அருவருப்பாக இருக்கு. இவ்வளோ கேவலமானவனாடா நீ? உன் முகத்தை கூட பார்க்க எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி அட்வான்டேஜ் எடுத்து நடந்துக்கிட்ட அப்புறம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். உன்னை விட்டும் இந்த வீட்டை விட்டும் போய்கிட்டே இருப்பேன் என்று அவன் வேறு ஒரு பெண்ணை மனதில் வைத்து கொண்டு தன்னை நெருங்குகிறான் என்று வந்த கோபத்தால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தைகளை அம்பு போல் அவன் மேல் வீசினாள் மித்ரா என்று சொல்லிவிட்டு அவனை ஒரு முறை பார்த்தவள் அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தாள். வெளியில் வந்தவள் நேராக சென்றது என்னவோ மொட்டை மாடிக்குதான். அங்கு சென்றவள் கதறி அழுக ஆரம்பித்தாள். அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வேறு ஒரு பெண்ணை மனதில் வைத்து கொண்டு அவன் தன்னிடம் இப்படி அத்துமீறி நடந்து கொள்வதை
அதில்தான் கோவத்தில் ஏதேதோ பேசிவிட்டாள். அவளுக்கும் தெரியுமே அவன் தொடுகையில் எந்த தவறான எண்ணமும் இல்லை என்று. ஆனால் இங்கு ஆதியோ கண்கள் சிவக்க தன் கைகளை செவற்றில் குத்தி கொண்டிருந்தான். அவன் கைகளில் இருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. ஆனால் அது அவனுக்கு சிறிதும் வலிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அதைவிட அவன் மனம் ரணமாய் வலித்து கொண்டிருந்தது. அவனால் அவள் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்காத தன்னவள் ஒரு பொறுக்கியைப் போல் பார்க்கிறாள். அது அவனுக்கு தீரா வலியை கொடுத்தது. மீண்டும் மீண்டும் அவள் வார்த்தைகள் அவன் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் மனதில் ஒரு முடிவை எடுத்தவன், உன்னோட தேவா, என்னால் உன்னை தடுக்க முடியாதம்மோ. ஆனால் ஆதியோட பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியாது. இனி நான் உன்னை தொடமாட்டேன், உன்னை நெருங்கவும் மாட்டேன். அதே சமயம் உன்னை என்னை விட்டு போகவும் விட மாட்டேன் என்று தீர்க்கமாக முடிவை எடுத்தவன் அவன் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டான். செல்லும் ஆதி அறியவில்லை, இனி அவளை தொடமாட்டேன், நெருங்க மாட்டேன் என்று தான் எடுத்த முடிவிற்கு ஆயுள் ஒரு நாள் கூட இல்லை என்று. ஆதியின் கார் கேட்டை தாண்டி வெளியில் செல்லும் வரை அவதையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அவளின் கண்களில் சொல்ல முடியாத வலி நிறைந்திருந்தது. அவள் மனமோ கதறி கொண்டிருந்தது, அவனை தானே காயப்படுத்தி விட்டோம் என்று. அவனின் கோபத்தையும் அதனால் அவன் கொடுக்கும் காயத்தையும் கூட அவள் ஏற்றுக்கொள்வாள். அவனின் சந்தோஷத்திற்காக தன் காதலையே தியாகம் செய்ய துணிந்தவள் காதல் இல்லாத அவன் தொடுகையை எப்படி ஏற்றுக்கொள்வாள்? அவளுக்கு புரியவே இல்லை. தன் மனைவியாக அவள் ஒருவளுக்கே உரிமை இருக்கிறது என்று கூறிவிட்டான். பிறகு எந்த எண்ணத்தில் என்னை நெருங்குகிறான்? மனைவியாகும் உரிமையை வேறொருவளுக்கு கொடுத்துவிட்டு நான் உன் கணவன் என்கிறானே, அதற்கு அர்த்தம் என்ன? நான் யார் அவனுக்கு என்று பல கேள்விகள் மித்ராவிற்குள் இருந்தது. அது அனைத்தையும் ஓரம் கட்டி வைத்தவள் தன் அறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஹாலிற்கு சென்றாள். அப்பொழுது ஹாலில் உள்ள சோஃபாவில் இருவர் அமர்ந்திருக்க அர்ஜுன் வீல் சேரில் அமர்ந்து கொண்டு அவர்களுடன் பேசி கொண்டிருந்தான். அவர்கள் இருவரையும் பார்த்த மித்ரா அவர்கள் யார் என்பது போல் பார்க்க, அப்பொழுதுதான் மித்ராவை பார்த்தான் அர்ஜுன். மித்ராவின் இந்த கோபத்திற்கு தான் காரணம் என்பதை ஆதி உணர்ந்து கொள்வானா? ஆதியின் இதயத்தை தன் வார்த்தைகளால் சுக்குநூறாக உடைத்திருக்கிறோம் என்பதை மித்ரா புரிந்து கொள்வாளா? ஹாலில் இருக்கும் அந்த இரு புதியவர்கள் யார்? ஆதியை முடிவெடுத்திருப்பதை போல் இனி மித்ராவை நெருங்க மாட்டானா? ஆதியின் மீது தீராத காதலை கொண்டிருப்பவள் அவன் வேறு ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்று தெரிந்து தினம் தினம் உயிர் வலியை உணரும் மித்ராவிற்கு ஆதி என்ற அரக்கனின் ஒட்டுமொத்த காதலுக்கும் அவள் ஒருத்தி மட்டுமே உரிமையானவள் என்று அவளுக்கு தெரிய வருமா? மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.